வணக்கம். ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ், ட்ரெண்டிங் செக்டார் நம்ம பங்குச்சந்தையில் எப்படி கண்டுபிடிக்கிறது? ட்ரெண்டிங்கில் என்ன செக்டார் கண்டுபிடிச்சா நமக்கு எப்படி அதுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற வழிமுறைகளை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் செக்டார், அப்புறம் ஸ்டாக், அதன் பிறகுதான் என்ட்ரி. முதல்ல எந்த செக்டார் வலிமையாக, தட் இஸ் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது கண்டுபிடிக்கணும். அதை தினமும் கவனிக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். நிப்டி ஆட்டோ, நிப்டி பேங்க், நிப்டி ஐடி, நிப்டி எனர்ஜி ஸ்டாக், தட் இஸ் கிரீன் எனர்ஜி, தட் இஸ் செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், எஃப்எம்சிஜி, இது மாதிரி வேரியஸ் கேட்டகரிஸில் நமக்கு ட்ரெண்டிங் என்ன, இப்போ பொதுவாக ட்ரெண்டிங் இனி வருங்காலத்தில் ஒரு 2-3 வருஷத்துக்கு இவி வெஹிக்கிள் அண்ட் அலைடு ஆன்சிலரிஸ் ஸ்டாக்ஸ், கிரீன் எனர்ஜி ஸ்டாக்ஸ், அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ், டெஃபென்ஸ் ஸ்டாக். ஓகே, இப்போ நீங்க இந்த செக்டாரை கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுல என்னென்ன எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தம்ப் ரூல், தட் இஸ் பேராமீட்டர்ஸ், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வழிகாட்டல். அந்த செக்டார் இண்டெக்ஸ் 20 டிஎம்ஏ மற்றும் 50 டிஎம்ஏக்கு மேல இருக்க வேண்டும். தொடர்ந்து ஹையர் ஹை உருவாக வேண்டும். குறைஞ்சது 2 to 4 வாரங்களுக்கு நிப்டி இண்டெக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை விட பலம் காட்ட வேண்டும், ஸ்ட்ரென்த் காட்டணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். கடந்த ஒரு 4 வாரத்தில் நிப்டி 1% ஏறி இருக்கு. அப்போ ஆட்டோ ஸ்டாக்ஸ்ன்னு எடுத்து போன உதாரணத்துக்கு அது 5% ஏறி இருக்கு. அப்போ என்ன நமக்கு தெரியுது? இதுல சந்தை பணம் ஆட்டோ செக்டாருக்கு தான் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. அடுத்து ஆட்டோ செக்டார் உள்ள ஸ்டாக்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒவ்வொரு லீடர் ஆஃப் த ஸ்டாக்ஸ்ன்னு இருக்கும். இப்போ ஆட்டோ செக்டார்ஸ்ல நம்ம எப்படி ஒரு ஸ்டாக்ஸை, நம்ம பலமான பங்குகளை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு சொல்லுவோம். இப்போ ஆர்எஸ் ஸ்டாக்கு குறிப்பிட்ட சதவீத உயர்வு பிளஸ் நிப்டி சதவீத உயர்வு. ஒரு உதாரணத்துக்கு நிப்டி 4% உயர்வு, ஒரு ஸ்டாக் எடுத்துக்குமே, பிஇஎல்னு எடுத்துக்குமே, என்னுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸ், எல்லாத்துக்குமே ஃபேவரட் ஸ்டாக்ஸ், நல்லா ஹெவி ஆர்டர்ஸ் இன் ஹேண்ட். பட் திஸ் இஸ் நாட் ஏ ரெக்கமெண்டேஷன். ஒரு எதிர்பார்ப்புகள் மற்றும் ஒரு பயிற்சிக்காக இந்த ஸ்டாக்கை நான் சொல்றேன். அப்போ நிப்டி 4% ஏறி இருக்கு, பிஇஎல் 12% ஏறி இருக்கு. அப்போ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் எப்படி? 12 + 4 = 3. சாரி, 12 ÷ 4 = 3. அப்போ அர்த்தம் என்ன? பிஇஎல் ஸ்டாக்கு சந்தையை விட 3 மடங்கு வலிமை காட்டுகிறது. அப்போ தம்ப் ரூல் என்ன? ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் 1.5க்கு மேலே இருந்தால் நல்ல பலம். அதே ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் 2% மேலே இருந்தால் வலுவான ட்ரெண்டு. அதே மாதிரி ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் 1க்கு கீழே இருந்தால் கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ணணும். அடுத்த விஷயம், அந்த செக்டாருக்குள்ள லீடர் ஸ்டாக்ஸை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? இந்த 5 விஷயங்களை ஒன் பை ஒன்னா பார்ப்போம். பிரைஸ், தட் இஸ் அந்த ஸ்டாக் பிரைஸ் 20, 50, 200 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கணும். அப்போ வால்யூம் சராசரியை விட அதிகமாக இருக்கணும். ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் 1.5% அல்லது அதற்கு மேலும் இருக்கணும். கன்சாலிடேஷனா பிரேக் அவுட் ஆகணும். அந்த செக்டாரு இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கணும். இப்போ இதுக்கு அதே உதாரணத்தை வேற மாதிரி சொல்றேன் பாருங்களேன். அப்போ ஆட்டோ சொன்னா, இப்போ டிஃபென்ஸ் செக்டார், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட், ஹையர் ஹை பிளஸ்
அதிக வால்யூம், அதனுடைய ரிசல்ட் முன்னணி பங்கு. தினமும் 30 வினாடி ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். என்எஸ்சி செக்டார் இண்டைசஸ் திறந்தீங்கன்னா அதுல டாப் 3 செக்டாரை குறிக்கணும். அந்த செக்டார்ல டாப் ஸ்டாக்ஸை நம்ம மேலே கண்டுள்ள தம்ப் ரூலை ஃபாலோ பண்ணி தேர்ந்தெடுக்கணும். அப்போ 50 டேஸ் மூவிங் ஏவரேஜுக்கு மேலுள்ள ஸ்டாக்ஸ் மட்டும்தான் தேர்வு செய்யணும். பிரேக் அவுட் வந்தால் என்ட்ரிக்கு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி திங்க் பண்ணணும். அப்போ சந்தையினுடைய கோல்டன் ரூல்ஸ் என்ன? பலமான செக்டார் பிளஸ் பலமான ஸ்டாக், ரிசல்ட் நமக்கு சிறந்த வாய்ப்பு. பலவீனமான செக்டார் பிளஸ் நல்ல ஸ்டாக்கு, கொஞ்சம் அதுல கவனம் தேவை. அதுல போய் காலை வைக்கக்கூடாது. ஆற்றில் இருக்கக்கூடிய பாசத்தில் கால் வைத்தால் வழுக்கும். பார்த்து தான் செய்யணும். ஆற்றில் இறங்கினாலும் ஆழம் தெரிந்துதான் காலை விட வேண்டும். ஏற்கனவே அதிகம் மேல மூவாய் ஓடிய பங்க ஓடி பிடிச்சி துரத்த வேண்டாம். டோன்ட் கேட்ச் த ரன்னிங் பஸ். அப்போ வால்யூம் மூலம் உறுதி செய்யவும். இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய பழமொழி, அலை இருக்கும் இடத்தில்தான் படகு வேகமாக செல்லும். அலை இருக்கு அப்படிங்கிறதுக்காக பாதுகாப்பு இல்லாமையும் பயணம் செய்யக்கூடாது. அலை இருக்குங்கிறதுனால நம்ம பாதுகாப்பாக பயணம் செய்யணும். அந்த பயணம் எளிதாக இருக்கணும். ஸோ ட்ரெண்ட் இருக்கும் இடத்துல தான் லாப வாய்ப்பு அதிகம். நான் ஒவ்வொரு பதிவுலையும் சரி, யாருக்கிட்ட பேசினாலும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தாரக மந்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்ட், பை அட் லோ, செல் அட் ஹை. இது இந்த பேராமீட்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ட்ரேடிங்காக இருந்தாலும் நிதானம் பகுப்பாய்வு செய்து நீங்கள் முடிவெடுக்கணும். உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் ஆர் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டு தான் நீங்கள் முடிவு பண்ணணும். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற கருத்து, ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸை எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில காரணிகளை சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு எளிமையாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். என்னுடைய காணொலி வீடியோவை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒவ்வொன்றும் ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், அப்போ அது தம்ப் ரூல் என்ன, பேராமீட்டர்ஸ் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்லுவேன். உங்களுக்கு பங்குச்சந்தையை பற்றி விழிப்புணர்வாகவும் இருக்கணும். கல்வி நோக்கத்துக்காகத்தான் இந்த பதிவுகள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேனே தவிர, ஐ ஆம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் ஆர் அனலிஸ்ட். எந்த முதலீடும் வர்த்தகமாக இருந்தாலும் உங்களுடைய பகுப்பாய்வில் நீங்கள் முதலீடு செய்வது என்பதுதான் உங்களுடைய கேபிட்டலை பாதுகாக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் நல்ல ஒரு தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.